படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் 400 கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. ஒரு விசை கூட இந்த நாளில் இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 15வது ஆண்டு விழாவில் இப்படிப்பட்ட அநேக ஆண்டு விழாவை காணவும், அது மட்டுமல்ல இந்த ஆண்டு விழாவில் நீங்கள் ஒரு திருச்சபை புதுசாக கட்டி டெடிகேட் பண்ணணும், நீங்கள் ஒரு மிஷினரி அனுப்பணும். ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பை நம்ம அப்படி பயன்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டோடைய எண்ணம். ஆண்டோடைய எண்ணமே என்னன்னா, உனக்கு கிடைத்த வாய்ப்பை நீ பிறருக்கு என்ன சொல்கிற, என்ன செய்கிற. அந்த 15 ஆண்டுகளில் ஒரு நல்ல நியூ பிகின் பெரிய திருச்சபை நியூ பிகின் பிஷப் திருநெல்வேலியில் பிஷப்பாக இருந்திருக்காங்க. தொடர்ச்சியாக சென்னை பேராயத்தில் பிஷப்பாக இருந்திருக்காங்க. தன் வாழ்க்கையை பின்தங்கின மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. ஒரு மேல்நாட்டிலேருந்து அந்த மேல்நாட்டிலேருந்து அர்ப்பணித்த அந்த ஐயாவுடைய நினைவாக நாம் நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அப்படிப்பட்ட நினைவுகளோடு இன்று கடந்த சில ஆண்டு நம்மை அழைக்கிறார். தொடர்ச்சியாக இந்திய தேசிய சுதேச மிஷனரி சங்கம், நேஷனல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா, NMSI மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 118 ஆண்டுகளுக்கு முன்னால் அடுத்த மாதம், இந்த மாதத்தோட 21ஆம் தேதி 119 ஆண்டாயிரம். 1905 ஆரம்பிக்கப்பட்டு இந்தியாவில் 27 மாநிலங்களில் ஆண்டுடைய உன்னத பணியை செய்து கொண்டிருக்கிறது. முதலாவது இந்திய மண்ணை சேர்ந்த முதல் மனிதர் மிஷனரி வேதநாயகம் அசரியா சாமுவேல். தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளான்விளையைச் சேர்ந்தவர். ஒரு மிஷன் தாக்கம். 6th பாளையங்கோட்டையில் 6வது படிக்கிறப்போ கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளுக்கு 140 ஆண்டுகளுக்கு முன்னால் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் 6th படிக்கிறப்போ உகாண்டாவில் உணவு இல்லைன்னு வந்தாங்களாம். வந்த மக்களுக்கு தன்னுடைய காப்பை அவுத்து கொடுத்தாராம். அவர் தான் ஸ்ரீலங்காவில் நடந்து போய்கிட்டு இருக்கப்போ, அவர் OMC ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கும் ஸ்ரீலங்கா போயிருந்தார். அப்போ ஸ்ரீலங்காவில் நடந்து கடற்கரை ஓரமாக நடந்து போய்கிட்டு இருக்கப்போ கடற்கரையில் ஒரு வாலிய மகன் முழங்கால இருந்தார். தூரமாக பார்த்தாரு. தூரமாக பார்க்குறப்போ அவன் இப்போ முழங்கால நிற்கிற வாலிய மகனை தேடி சென்று பார்த்தாரு. அவர் முன்னால் ஒரு இந்தியா மேப் வரைஞ்சி இந்தியாவுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். அப்போ இவர் மனதில் ஆண்டவர் பேசினாராம். என்ன பேசினார்னா, உன்னுடைய தேசத்திற்காக, உன்னுடைய மக்களுக்காக, உன்னுடைய நண்பர்களுக்காக, உன்னுடைய சகோதரர்களுக்காக, உனக்காக ஒருவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். நீ ஏன் அவன் மக்களுக்காக அர்ப்பணிக்க கூடாதுனாரு. அப்போ ஒரு கேட்டகிஸ்ட் ஒரு திருச்சபையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கேட்டகிஸ்ட்டுங்கிறது தான் எனக்கு பவர் ஜாஸ்தி. ஏன்னா ஒரு குருவானவர் மேல்நாட்டை சேர்ந்தவர் தான் ஐயராக இருப்பார், ஒரு வெள்ளைக்காரன் தான் ஐயராக இருப்பார். 100 கிராமத்துக்கு போவார் ஒரு மாதத்துக்கு. அதனால் அவர் அடிக்கடி வர முடியாது. எல்லா நிகழ்வும் கேட்டகிஸ்ட் தான். திருமணம், அடக்கம், பிறந்தநாள் எல்லாமே இது கேட்டகிஸ்ட் தான். அப்போ கேட்டகிஸ்டாக இருக்கிற ஒரு மத்தியில் ஒரு மிஷனாக போகணுன்னு அவருக்கு எண்ணம் வந்துச்சு. அப்போ இதேமாரி ஃபுல் பீட்டில் ஏறி மிஷனாக போங்க, மிஷனரியாக வாங்க கூப்பிட்டார். யாருமே வரல. ஏன்னா மிஷனரிகள் வெளிநாட்டில் இங்கே படுற அவஸ்தை, வேதனை, இந்த கிளைமேட்டு தாங்க முடியாமல் இங்கே இருக்க மக்கள் மத்தியில் வேதனை, துன்பம், அதனால் யாருமே அது ஒப்பு கொடுக்கல. அவரே தன்னுடைய கேட்டகிஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு மிஷனரியாக போனார். அப்போ தான் IMS 1903 ஆரம்பித்தார், 1903. இன்றைக்கி 28 மாநிலம், 29 மாநிலங்களில் 2000 மிஷனரிகளோடு ஒரு மாதத்திற்கு 1,38,00,000 சேலரி. IMS 38 ஹாஸ்டல்ஸ், டே கேர் சென்டர், 4000 பிள்ளைகள், ஒருவேளை உணவு, 105 டெய்லரிங் சென்டர், 100 கம்ப்யூட்டர் சென்டர். இப்படி நான் 9 மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோடு ஒரு வெற்றி பயணம் நடைபெற்று கொண்டிருக்கு IMS. நான் அதில் கடந்த 6 வருடங்களாக நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அதை தொடர்ந்து அது ஒரு மாவட்ட மக்களுக்காக கொடுத்துட்டார். அது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்கள் பார்த்துக்கணும்,
இது உங்களுடைய பணின்னு அவங்கள்ட்ட கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் கல்கட்டாவில் சிராம்பூர் யூனிவர்சிட்டி கடந்த மாதத்தில் போயிருந்தேன். சிராம்பூர் யூனிவர்சிட்டி அங்கே தான் 17 பிஷப்ஸ் ஹானரி மிஷனரியாக சாது சுந்தர் சிங்கோடு அந்த சிராம்பூர் யூனிவர்சிட்டியில் தான் என்எம்எஸ் ஆரம்பிக்கிறார். இது எல்லா பேராயங்களும் தென்னிந்திய திருச்சபை, வட இந்திய திருச்சபை, டிஎல்சி, லூத்ரன், மார்த்தோமா அனைத்து திருச்சபைகளும் இணைந்து காஸ்பல் இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்கள் காஸ்பல் சொல்லணும். இதுதான் கான்செப்ட் ரெண்டுக்குமே. ஃபாரின்காரன் காஸ்பல் சொல்லக்கூடாது, ஃபாரின் பணம் வாங்கக்கூடாது. இந்திய மக்களால் இந்திய மக்களை கொண்டு இந்திய காஸ்பல் சொல்லணும். ஃபாரின் பணம் வரும், ரெண்டுக்கும் எப்படி வரும்னா, இங்கே இருக்க இப்போ என்னுடைய மகன் இல்லைடைய எங்கள் அப்பா ஃபாரினில் இருக்காருன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் அனுப்புவார். ஆனால் வெள்ளைக்காரங்கிட்ட கான்ட்ரிபியூஷன் வாங்கக்கூடாது. இதுதான் தாட். அந்த தாட்டோடு ஆரம்பிக்கப்பட்டு தான் என்எம்எஸ், ஐஎம்எஸ். இன்னைக்கு ஐஎம்எஸ்ல கிட்டத்தட்ட 24 மாநிலங்களில் அர்ப்பணிப்போடு பணி செய்து கொண்டிருக்கு. கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் மத்திய பிரதேசத்தில் ஷேடோல்ங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் போயிருந்தேன். ஷேடோல் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட்டு ஷேடோல். அதில் சார் எங்கேயோ இந்தூர் போய் இந்தூர்லேருந்து போனேன். இந்தூர்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் போய் இன்னொரு ஏர்போர்ட் போய் அங்கேருந்து 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம். பின்தங்கின ஒரு பகுதி. அங்கே நாங்கள் போய் இறங்கணுன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ட்ராவல் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி களைப்பாக போனோம். நல்ல ஹோட்டலில் உணவு ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ஹோட்டலில், ஒரு ஸ்டார் ஹோட்டல். அங்கே தங்கியிருந்த ஒரு ஸ்டார் ஹோட்டல் கொடுத்தாங்க. எங்களோடு ஒரு மென்டல் அப்செட்டான ஒரு தம்பியை கொண்டாந்து வச்சுருந்தாங்க. ஒரு வாலிப மகன் ஒரு மாதிரி இருந்தான். இப்படி ஒரு மாதிரி பையனை கொண்டாந்து எங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்களே என்னன்னு கேட்டோம். அப்போ அங்கே இருக்க சில்வியான்னு ஒரு சகோதரி இன்சார்ஜி அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா ஒரு கிறிஸ்தவ சகோதரி. இந்த அம்மாவுடைய 15 பேர் ஒன்றா ஜோம் பண்ணாங்க வீட்டில். காஸ்பல் சொல்லலை, மைக் பிடிச்சி பேசலை, பிரசங்கம் பண்ணலை, ஏசு ஏற்றுக்கொள் ரட்சிக்கிறார் ஞானஸ்தானம் வாங்கி வீட்டில் அவங்க ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ண மக்களை அந்த அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணிச்சு. இன்று 25 நாள் ஆச்சு. கொலை பண்ணுறவங்க கூட பெயில் இந்தியாவில் 10 நாளில் கிடச்சிருது, ஒரு வாரத்தில் கிடச்சிருது. ஜோம் பண்ணதுக்காக அவங்களுக்கு இதுவரை பெயில் கிடைக்கல. இந்த பையனுடைய அம்மா தலைமையில் தான் ஜோம் பண்ணாங்க. இந்த பையனுடைய அம்மா அந்த அம்மாவுக்கு ஒரே பையன், இந்த பையன் தான். அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, உலகத்தில் வேறு உறவு இல்லை. அதனால் அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு வருத்தத்தோடு இருக்கான். பெயில் மூவ் பண்ணுறாங்க, பெயிலை தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஜோம் பண்ணதுக்கு பெயில் கிடைக்கல. ஜோம் பண்ணதுக்கு பெயில் கிடைக்காம ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்போ இன்றைக்கும் பெயில் போட்டிருக்காங்க. பெயில் தள்ளிடுவாங்களோன்னு பயத்தில் அவன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிறான்னாங்க. நானும் ஜெனரல் செக்ரட்டரி உங்களுடைய மண்ணை சேர்ந்தவர், ரெட்டில்ஸுடைய குருசேகரத்தை சேர்ந்தவர் ஹென்றி ரிச்சர்ட் ஜபா, 2 பேரும் தான் போயிருந்தோம். 2 பேரும் ஜோம் பண்ண ஆரம்பித்தோம். ஜோம் பண்ணிட்டு சாப்பிட்டோம். 6 மணிக்கு அவங்க மீட்டிங். அவங்க வீட்டில் அங்கே ஒரு 14 ஏக்கரை என்எம்எஸ் உடைய சொத்தை ஒரு ஏழை ஒரு டாக்டர் இங்கேருந்து போனவங்க கொடுக்குறாங்க. அதை என்எம்எஸ்ஸால் நடத்த முடியல. அப்போ ஜெர்மன் தேசத்துலேருந்து ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க. அங்கே இருக்க ஒரு லுத்தரன் மிஷனில் கொடுக்குறாங்க. இன்னும் லுத்தரன் இணைந்தது என்எம்எஸ். அதில் ஒரு திருச்சபையின் தலைவரும் ஒரு 1000 இணைந்து அந்த இடத்த அவங்க பேரில் மாற்றுறதுக்கு மூவ் பண்ணுறாங்க. இதை அறிந்து அந்த உள்ளூரை சேர்ந்த ஒரு நபர் என்எம்எஸ்க்கு ஓடி வர்றார். என்எம்எஸ்க்கு ஓடி இதை சொல்கிறார், இதே மாதிரி ஒரு மனிதர் உங்கள் சொத்தை மாற்றுறாருன்னு. உடனே என்எம்எஸ் அதை ஏற்றுக்கொண்டு அந்த மனிதருக்கு ஒரு 3 ஏக்கர் பவர் கொடுக்குது. அவர் பேருக்கு 14 ஏக்கரில் மிச்ச சொத்தை அவரை காப்பாற்றின அவருக்கு கொடுக்குது. அன்னைக்கு இருக்க என்எம்எஸ் உடைய தலைவர்கள். போனோன்னே 3 ஏக்கர் அவன் பேரில் மாற்றி அவன் ஒய்ஃப் பேரில் பவர் போட்டு எழுதிடுறாரு. மொத்தத்தையும் அவன் பேரில் அவன் கொண்டு வர பயப்படுறான். இன்றைக்கி அந்த என்எம்எஸ் 14 ஏக்கர் ஒரு சகோதரி 1 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 1 ரூபாய்க்கு, வெறும் 1 ரூபாய்க்கு 14 ஏக்கர். இதே மாதிரி ஒரு மெயின் ரோடு, இதே மாதிரி ஒரு மெயின் இந்த பைபாஸ் ரோடு மாதிரி ஒரு ரோடு. எல்லா வண்டியோட ஷோரூம்லாம் அந்த ரோடில் தான் இருக்குது. 14 ஏக்கர். ஃப்ரண்டேஜ் மட்டும் 1 கிலோமீட்டர் ஃப்ரண்டேஜ். அதை மீட்டுக் கொள்வதற்காக நானும் ஜெனரல் செக்ரட்டரியும்
எப்படி மீட்டுக்கொள்ளலாம், அங்கே இருக்க பிரச்சனை பார்க்கறதுக்கு போகிறோம். அதுக்குரிய மீட்டிங் தான். நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடித்த பிறகு நாங்கள் வேலையை பார்த்தோம். அவங்க வீட்டில் உட்காந்து என்னுடைய மீட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு 7 மணிக்கு சொன்னாங்க அந்த அம்மா ரிலீஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த பையன் மத்தியானம் பார்க்குறப்ப மென்டல் அப்செட் ஆன மாதிரி இருக்க போகிற பையன் மாலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து நல்ல ட்ரெஸ் போட்டு நல்லா குளித்து ரொம்ப அழகாக ஷோவாக வந்து நிற்கிறான். என்ன இப்படி மாறிட்டானேன்னு கேட்குறோம். அவங்க அம்மா ரிலீஸ் ஆகிட்டாங்க, பெயில் ரிலீஸ் ஆகிட்டு பெயில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஜெபம் பண்ண மக்களுக்கு. ஒருவேளை இன்னைக்கு இந்தியாவில் ஜெபம் பண்ணுறதுக்கே வழி இல்லை. இந்தியாவில்னு இல்லை, வட இந்தியாவும் இல்லை. கடந்த நாளில் சென்னையில் மீஞ்சூர் பகுதியில் ஒரு காஸ்பல் சொல்ல போயிருந்தேன் வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு இன்டர் ஏரியா பின்தங்கின உள்ளே இருக்குது, மனிதனே போகாத இடம். அங்கே இருக்க மக்களுக்கு காஸ்பல் சொல்ல போனோம். ரோட்டில் பைக்கில் போன 3 பேர், நீங்கள் யார், நீங்கள் எப்படி வேற்று மதத்தை சொல்லலாம், எங்கள் மக்களை எப்படி தாய் மதத்திலிருந்து கொண்டு போகலான்னு. சென்னை கோட்டையிலிருந்து 20 கிலோமீட்டர். இன்னைக்கு பொன்னேரி தாலுக்காலையும் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் வருது. அந்த பகுதியிலே காஸ்பல் சொல்ல முடியல. திருவள்ளூர் பகுதியில் கௌடி மிஷன் அர்ப்பணிப்போடு பணி செய்திருக்கிறார். இதோ நியூ பிகின் சர்ச் எவ்வளோ அர்ப்பணிப்போடு இருக்குது. இன்னைக்கு சென்னையிலே காஸ்பல் சொல்ல முடியாத நிலைமை. 6 மாதங்களுக்கு முன்னால் திருநெல்வேலியில் நற்செய்தி பண்டிகைங்கிற ஒரு பண்டிகை உண்டு. திருச்சபை மக்கள் ஒன்றாக இணைந்து அரிசி பருப்புலாம் எடுத்துகிட்டு போய் ஒரு கிராமத்தில் சாப்பாடு செஞ்சு அந்த மக்களோடு உணவருந்தி காஸ்பல் சொல்லுவாங்க. அது நற்செய்தி பண்டிகை என்று பெயர். வருஷத்தில் ஒரு முறை செய்யணும். சென்னை பேராயர் அருமையான தேவசகம் ஐயா அதை பார்த்து சாட்சியின் திருநாள்னு ஒன்று நாளை கொண்டு வந்தார். சாட்சியின் திருநாள்னால் கிராமங்களில் போய் சென்று காஸ்பல் சொல்லணும் மக்களுக்கு. சாட்சியின் திருநாள் அங்கே ஒரு சர்ச்சை கட்டணும். அதே மாதிரி போயிருக்க 12 வேனை அரெஸ்ட் பண்ணாங்க செங்கோட்டை பகுதியில். கிறிஸ்தவர்கள் வாழும் பகுதியில் 12 வேனை அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ சற்று 6-9 மாதங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். காஸ்பல் என்பது இன்னைக்கு அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் ஒரு கிறிஸ்மஸ், மீண்டும் ஒரு கிறிஸ்துமஸ் காலத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். 63 வயதை முடித்து 64வது வயதுக்குள்ளே என்றாகிறப்போ 64வது வயதில் ஒரு புதிய கிறிஸ்துமஸ் காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நீங்கள் நானும் எத்தனை பேருக்கு காஸ்பல் சொல்லியிருக்கோம்? லூக்கா 1ஆம் அதிகாரம் 78ஆம் வசனம் சொல்லுது, அந்தகாரத்திலும் மரணத்திலும் இருக்க மக்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தில் வழிநடத்தவும் அவ்விரக்கத்தினாலே அந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இரக்கத்தினாலே, அதாவது மரண இருள், ஷேட் ஆஃப் டெத், டார்க்னஸ், ஒரு மரண இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். மரண இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு வெளிச்சம் தர, நம்முடைய கால்களை சமாதானத்தில் வழிநடத்த. ஏசாயா 9:6 அமைதியின் அரசர் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய கால்களை சமாதானத்தில் வளர்த்த அவ்விரக்கத்தினாலே அந்த அருணோதயம். அருணோதயம் என்பது விடியல் என்று அர்த்தம். திருவிலியத்தில் விடியல் என்று சொல்லப்பட்டிருக்கு. திருவிலியத்தில் வாசித்தீங்கன்னா விடியல். அருணோதயம்னா நமக்கு தெரியல. அருணாச்சலம்னு பேர் வைக்கிறோம். ஒரு சினிமாக்காரர் அருணாச்சலம் வச்சதான் நமக்கு அருணாச்சலமே நிறைய பேருக்கு தெரியும். அருணாச்சலம்னு பேர் இருக்குன்னு. அருணோதயம் அருணாச்சலம் ஒன்றுதான். விடியல், புதுமையான வாழ்வு. அந்த புதுமையான வாழ்வை நமக்கு தரவும் இரக்கத்தில் அந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அந்த புதுமையான வாழ்வு என்பது என்னது? எங்க தாத்தா பெயர் மகாலிங்கம், அப்புறம் மாசலாமணின்னு பெயர் வச்சாங்க. எங்க அப்பாவுடைய அப்பா பெயர். அந்த அம்மா தாத்தா எல்லாரும் அவங்க குடும்பத்தில் எல்லாரும் மாறிட்டாங்க. தாத்தா கல்யாணம் பண்ணது பாட்டி சொந்தக்கார பொண்ணு. அம்மா வகையில் அது தாத்தா, அவங்க அண்ணனோ தம்பியோ எல்லாம் ரிலேஷன், எல்லாரும் மாறிட்டாங்க. அவர் மட்டும் மாறலை. அவர் மட்டும் அவங்க பண்டிகை வெறும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரே நேரத்தில் 50 கோழி ரத்தத்தை குடிப்பாராம். 50 கோழி ரத்தம். அந்த பவர் வந்தோடனே லெஃப்டில் அந்த கோழியை பிடிப்பாராம், தொண்டையில் ஒரு கடி கடிப்பாராம், அப்படி உரிவாரம் தூக்கி போடுவாராம். தூக்கி போட்டால் ஒரு 1 கிலோமீட்டர் மேலே போமா. ஆடுனா ஒரு 50 மீட்டர் மேலே போமா. ஆட்டோ அப்படியே கடிச்சு தூக்கி போடுவாராம். லெஃப்டில் தான், ரைட்டில் கிடையாது.
எல்லாரும் கிறிஸ்துவா மாறிட்டா நான் மட்டும் இன்னும் மாட்டு ரத்தம் ஆட்டு ரத்தத்தை குடிக்கிறேன்னு நினச்சி அவர் வெக்கப்படுறார். அவர் போகக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஆனால் அங்கே அடிக்கிறப்போ அவருக்கு அந்த பவர் வந்துடுது, போயிடுறார். ஒரு நாள் சொன்னாங்களாம், 1 வருஷம் வரப்போ நான் போகக்கூடாதுக்கு வழி என்ன, வீட்டுக்குள்ளே நீ கட்டிலுக்காரில் கட்டி போட்டிருக்கேன்னாராம். ரொம்ப வெயிட்டாக அந்த கட்டில் 10 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாதான். அந்த கட்டிலுக்காரில் கட்டி போட்டு கதவு மூடிட்டாங்களாம். வெளியே பெரிய தாப்பால் பெரிய கதவு மூடிட்டாங்களாம். கிராமத்தில் நடந்த சம்பவம். எங்கள் அப்பா சொல்லி எனக்கு தெரியும், எங்கள் அம்மா சொல்லி எனக்கு தெரியும். அங்கே அடித்த உடனே 6-8 டங்கரங்கண்டாங் டங்கரங்க அந்த அடிச்சோடனே அது ஸ்பிட் வருது இல்லை, அது வருது. 6-8ன்னு சொல்லுவார் ஒரு பாஸ்டர். என் கூட 6-8 அடிப்பார். 6-8 அடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா டான்ஸ் ஆடுவார் பாஸ்டர். ஒர்க்ஷிப்புன்னு நம்ம நினைக்கிறோம், அது ஒர்க்ஷிப் இல்லை. அந்த அடிக்கு டான்ஸ் வரும், அவ்வளோதான். அந்த அடிக்கு தன்னறியாத அந்த ஒவ்வொருத்தரும் பாட்டு பாட ஆரம்பிச்சு தன்னாலே பாடுவாங்க. ஒரு சில பைபிள் பிள்ளைங்க பார்த்தோன்னா மனப்பாடமாக வசனம் சொல்லும், அது அவங்களுக்கு கொடுக்கப்பட தாழ்ந்து. ஒரு சிலர் நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, இப்படி ஒரு சிலர் நல்ல ஜோம், அது ஒவ்வொருத்தர் கொடுக்கப்பட தாழ்ந்து. ஒரு சிலர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அடிப்பட்டாலே டான்ஸு. நான் கடந்த நாளில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்துவ மீட்டிங் தான், ஒரு பப்ளிக் மீட்டிங் வேசார்பாடியில் கன்னிகாபுரத்தில். அந்த ஒரு பாட்டு, அந்த பாட்டு இப்போ டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த பாட்டு பாடினோடனே அந்த பொண்ணு ஒரு வாலிப பிள்ளை என்ன அருமையாக டான்ஸ் ஆடினாங்கிறீங்க. அந்த 6-8க்கு மறக்கவே முடியல. வீடியோ எடுத்து நான் வச்சுருக்கேன். அவ்வளோ அருமையாக சூப்பராக ஆடினா. என்ன பாப்பான்னு, அங்கிள் அந்த அடி வந்தோடனே வந்துடுது அங்கிள், நான் என்ன பண்ணுவேன், எது அந்த அடி வந்தோடனே எனக்கு என்ன வந்துடுது, டான்ஸ் வந்துடுது அங்கிளுங்கிறா. ஒருவேளை அதுதான் 6-8. ஒருவேளை அந்த அதை அடித்த உடனே அவர் ஆடுறாரு. அடித்த உடனே ஆடினோடனே அந்த கட்டில் தூக்கிட்டு ஆடுறாரு. அப்புறம் கட்டில் விட்டுட்டு அடுத்து அந்த போல வெளியே வர முடியல, கதவை உடைக்க முடியல, கட்டில் ரொம்ப தூக்கி ஆடுறாரு, முடியலன்னு அப்புறம் அதோட அந்த ஆட்டம் அவருக்கு போயிடுது. இப்படி தான் நீங்கள் நானும் ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்து விடணும். இதுதான் நம்ம அடிமைத்தனம். நீங்கள் வாழ்ந்துருக்க மாட்டீங்க. உங்கள் தாத்தாட்ட கேளுங்க, உங்கள் அப்பாட்ட கேளுங்க, உங்கள் மாமாட்ட கேளுங்க. எங்கள் வயசான ஒரு மாமா இருந்தார், இதுவரையும் பழைய கதையெல்லாம் சொல்லுவார். ஒரு கதை சொல்லுவார், சூப்பர் கதை. என்ன கதைன்னா, ஒரு ஊரில் இவங்க அந்த உட்காந்துருக்காரு, இவங்க ஊரில் நடந்த சம்பவம் தான். அந்த ஓரமாக உட்காந்துருவாங்க, இவங்க ஊரில் நடந்த சம்பவம். என் கூட இருக்க டிரைவர் சொன்னது. இப்போ லேட்டஸ்ட்டாக, ரொம்ப பழைய கதை இல்லை. ராத்திரி தீபந்தத்தோடு கையில் அருவாவோடு போடுவார். சரியாக 2:30-3 மணிக்கு ரிட்டர்ன் ஆயிடுவார். நடந்த சம்பவம் இது. நெட்டில் டவுன்லோட் பண்ணலை. அப்படி வெளியே வர்றப்போ யார் வந்தாலும் அடித்து சாப்பிட்றாங்களோ, யாருமே வெளியே வர மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட மக்கள், அவர் இனத்து மக்கள் அங்கேயே இருப்பாங்க. அவர் சொல்கிற அந்த புனித தலத்திலே இருப்பாங்க. மற்ற மக்கள் அந்த நாள் வெளியே வர மாட்டாங்க. ஒரு நாள் ரவுண்டு போனவர், நகர்வலம் போனவர் திரும்ப வரல. காலையில் 4 மணி ஆயிட்டு. எல்லாத்துக்கும் வெளியே வர பயம், வெளியே வர ரொம்ப பயம் எல்லாத்துக்கும். ஏன்னா அடித்து சாப்பிட்றோம் அந்த கடவுள். 5 மணி ஆச்சு. பல விடிஞ்சு அந்த அருணோதயம் விடியல் வந்துருச்சு. பலன்னு விடிய ஆரம்பிக்குது. வரல. என்னதான் ஆச்சுன்னு எல்லாரும் பயந்து பார்க்க போகிறாங்க. பார்க்க போனால் நகர்வலம் போனவர் ஒரு பனைமரத்தில் கட்டப்பட்டிருக்கிறாரு. ஒருத்தன் பிடிச்சி கட்டி வச்சுட்டு போயிட்டான் பனைமரத்தில். என்னையா ஆச்சு இன்னும் கடவுளை பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சுன்னு. அதுவும் ஒன்றும் இல்லை, ஒரு பயம் வந்தான். நான் சொன்னேன், இதே மாதிரி ஏன்டா வெளியே வந்த, உன்னை அடித்து சாப்பிட்டோன்னு தெரியாதான்னாச்சு. அவன் கையில் மாடு கட்டுற அந்த கயிறு பேர் மரன்ட்டு அந்த கயிறை வச்சுருந்தான். அதில் 4 காட்டு காட்டினான். என்னைய காட்டி பனைமரத்தில் என்னை கட்டி வச்சுட்டு போயிட்டான்னுச்சு. யாருன்னா அவன் ஏன்டா கட்டினான்னா, வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருந்தான். இப்போ மழை பெஞ்சிருக்கு எங்கள் ஊருக்கு. அவங்க ஊர் குளத்தில் தண்ணி இருக்குது. எங்கள் மாமனார் ஊர் தான் அவங்க ஊர். என்னுடைய மாமனார் உனக்கு பெரியப்பா. சரியாக மழை பெய்யலாம், தண்ணி கடைசியில் கஷ்டமாகிடும். அங்கேயே படுத்து கிடந்து தண்ணி பாய்க்கணும், இல்லை விளையாது நெல். தண்ணிக்கு கஷ்டம். டைமுக்கு போகணும். அவங்களுக்கு ஒரு கிணறு இருக்குது, அதில் பங்காளி மட்டும் 35 பேர். 35 பேருக்கு பங்கு இருக்குது. 10 நிமிஷம் ஒருத்தருக்கு மோட்டர் போடலாம். 10 நிமிஷம் தான். இப்படிலாம் கணக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படி தண்ணி டைமுக்கு போடலாம், அடுத்த வந்து போடுவான். இவன் தூங்கிட்டான். அவங்க அப்பா கமலக்கயிறுன்னு சொல்லுவாங்க, கமலக்கயிறு. அதில் 2 காட்டு காட்டுறாரு. ஏன்ல இப்படி தூங்குனேன், தண்ணி பேர் மேலேன்னு. அது இவ்வளோ பெரிய கடம் வடை மாதிரி பிச்சு எடுத்துரும் தோலை. அந்த அடித்தளமாக கோவத்தோடு போகிறவன் அதை பிடிச்சி கட்டிட்டான். ஒருவேளை இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை நம்ம வாழ்ந்தோம். அந்த அடிமைத்திலிருந்து நமக்கு விடுதலை தர இன்னைக்கு இந்தியாவில் நிறைய மக்கள் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஜார்க்கண்ட் பகுதியில் போனீங்கன்னா வருஷத்தில் ஒரு பண்டிகை.
என்ன பண்டிகைன்னா அவங்க ரத்தத்தை கொடுக்கணும். சின்ன கோழி, பெரிய கோழி, குஞ்சி, சேவல், அரிசி மாவு, குங்குமம் மாவு, இதை கொண்டு போகணும். இதை கொண்டு போய் ஊர் தலைவர், அவர் தான் மந்திரவாதி, அவர் தான் ஊருக்கு மருத்துவர், எல்லாமே அவர் தான். இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. முன்னால் இருந்த யஸ்வந்த் சிங்கோடைய எம்பி தொகுதியில் நடக்கு. அவர் உடம்புல 9 ரத்தத்தை எடுப்பார். 9 இடத்துல ஜஸ்டில் ஓட்டப்படுவார், கையில் ஓட்டப்படுவார், காலில் ஓட்டப்படுவார். 9 இடத்துல ஓட்டப்படுவாராம். 9 ரத்தத்தையும் அதில் ஊற்றுவாராம். கொண்டு போன நம்முடைய கோழி ரத்தத்தெல்லாம் அதில் ஊற்றுவாராம். அவரே அறுத்து ஊற்றுவாராம். எல்லாரும் ஒரு பாட்டு சாராயம் கொடுக்கணும். சாராயத்தை குடிப்பாராம். குடிச்சிட்டு அவருக்கு ஒரு பவர் வரும். சாராயம் உள்ளே போனோம், மூணாவது மனிதனுடைய பவர் வரும். அந்த பவர் வந்தோடனே, 3வது மனிதனுடைய பவர் வந்தோடனே ஒரு ஆடி அந்த குங்கும மாவையும் அந்த பச்சரிசி மாவையும் கலந்து மேலே போடுவாராம். மேலே போடுற மாவு கீழே வரக்கூடாது. அப்போ தேசத்தில் மழை பெய்யுங்கிற ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்குது. வியாதி, கொள்ளை நோய் வராது, கொரோனா வராங்கிற ஒரு பயம். இப்படிப்பட்ட நிலைமையில் இந்தியாவில் நிறையா மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பது தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பது தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஒருவேளை நீங்கள் நானும் எப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கிறோம்? நீங்கள் நானும் அந்த விடுதலை கொடுப்பதற்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமே என்னன்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சங்கீதம் 119, 105. பவுலடிகள் சொல்றப்போ கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா பவுலடிகள் சொல்றாரு, நான் யார் தெரியுமா? நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன். என்னுடைய பிறப்பு என்ன தெரியுமா? யூத கோத்திரம். யூத கோத்திரத்தில் திருச்சபைகளை துன்பப்படுத்தினவன், திருச்சபைகளை அடித்து துன்பப்படுத்தினவன். ஆனா கடவுளுடைய டைரக்ட் காலிங் எனக்கு. தாயின் கற்பத்திலே என்னை தெரிந்தெடுத்து கொண்டார். டைரக்ட் காலிங் தந்த உடனே நான் போய் ஆசாரியர்களை பார்க்கல. எனக்கு ஒரு ஐயர் வேலை கொடுங்க, எனக்கு ஒரு மிஷனரி வேலை கொடுங்க, எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு ஒரு ஐயரையோ ஒரு மிஷன் தலைவரையோ பார்க்கல. நேரே அரபு தேசத்திற்கு காஸ்பல் சொன்ன போனேன். என்னுடைய பணி அரபு தேசத்துல போய் காஸ்பல் சொல்ல போனதான். ஒருவேளை நீங்கள் நானும் எப்படிப்பட்ட அந்த அர்ப்பணிப்பு காஸ்பல் சொல்கிற மக்களாய் காணப்படுகிறோம்? ஒருவேளை நாம் அப்படி காஸ்பல் சொல்வதற்கு ஆண்டவர் என்னை அழைக்கிறார். நீங்கள் நானும் அப்படி காஸ்பல் சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? இன்னைக்கு இந்தியாவில் இவ்வளோ மக்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த அடிமைத்திருக்க மக்களுக்கு நாம் விடுதலை சொல்லிக்கிற மக்களாய் காண. பவுலடிகளுக்கு கலாத்தியர் நிருபத்தில் வாசிருப்பீங்க, இன்னைக்கு வாசிருப்பாங்க. அந்த ஒரு எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்த அவர் கையில் அருவா வச்சிருந்தார். என்கவுண்டர். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் என்கவுண்டர். யாரெல்லாம் கிறிஸ்தவன் இயேசுவை சொல்லுவானோ அவனை அடிக்கிறதுக்கு, யாரெல்லாம் இயேசு தேவனுடைய குமாரன் சொல்லுவானோ அவனை வெட்டு, அவன் தலையை வெட்டிடுவார் அவர். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் மேன் அவர். ஆனா அவரை ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டார். ஒருவேளை நீங்கள் நானும் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் கிறிஸ்தவத்துக்கு எதிராய், இயேசு கிறிஸ்துக்கு எதிராய், திருச்சபைக்கு எதிராய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா ஆண்டவர் நம்முடைய தேவையை சந்தித்து நமக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நாம் ஒரு அர்ப்பணிப்போடு செயல்படுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? தேசத்துல நாம் பிறருக்கு விடுதலை கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? தேசத்துல எவ்வளவு மக்கள் பின்னான நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு நாம் எப்படிப்பட்ட நாம் வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கோம்? என்னுடைய 64வது வயதுல இந்த கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை கொண்டாட வந்திருக்கிறோம். இதோ பாடல் குழுவினர், இன்னைக்கு யூத் சண்டே, இன்னைக்கு சண்டே ஸ்கூல், இன்னைக்கு பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், கேரல் ரவுண்டு, கேரல் சர்வீஸ், எக்கனாமிக்கல் கேரல் சர்வீஸ், இப்போ கிஃப்ட் சண்டே, இப்படி எத்தனையோ சண்டே. இன்னைக்கு கிஃப்ட் சண்டே, எத்தனை ஏழைகளுக்கு நாம் கொண்டாந்து ட்ரெஸ் வச்சிருக்கிறோம். ஆனா உண்மையா இன்னைக்கு எத்தனையோ மக்கள் பின்தங்கின நிலைமையில இருக்காங்க. அந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நாம் காஸ்பல் சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், என்ன ஆனந்தம்.
நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி செல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி செல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஒருவேளை அந்த விடுதலை நாயன்ட்டு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு மனிதர், ஒரு அப்பாவும் பையனும் ஒரு கிராமத்துக்கு கடந்து போயிருந்தாங்க. ஒரு பைக்கில் போனாங்க. இன்னைக்கு கொரோனா வந்ததுடைய நன்மை என்னன்னா, எல்லாத்துலேயும் பைக் இருக்கு. சைக்கிள் போய் பைக் இல்லாத வீடே இல்லை. கிட்டத்தட்ட 60 விழுக்காடு கார் இருக்கு, 60 விழுக்காடு கார் இருக்கு. ஒரு தம்பிக்கு 18,000 ரூபா தான் சம்பளம். அவரும் 3.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி வச்சிருக்காரு. சில நேரத்தில் அந்த ஊருக்கு போனால் அவர் காரை தான் எடுத்துக்கிடுவேன். 3.5 லட்ச ரூபா தான் காரு. இருந்தாலும் கார் அவர்கிட்ட இருக்குது, அது எனக்கு பெருமையாக இருக்குது. இதுதான் கொரோனா வந்ததோடைய தனித்தன்மை, ஒரு வெற்றின்னு சொல்லுவேன் நான். எல்லாத்துலேயும் பைக் வந்துருச்சு, பைக் இல்லாத இடாலே இல்லை. இதே மாதிரி அவன் பைக் எடுத்துக்கிட்டு ஒரு கிராமத்திற்கு போனாங்க. போன இடத்துல பைக் ரிப்பேர் ஆகிட்டு, ரொம்ப தூரம் நீண்ட இடம், நிறையா கிருமிகள், விஷப்பூச்சிகள் அலைகிறப்போ ஒரு பகுதி. இந்த பக்கம் போனீங்கன்னா திருவள்ளூர் பகுதி, அந்த பகுதியில் போனால் நிறையா விஷப்பூச்சிகள், பாம்பை சாதாரணமாக ராத்திரி சர்வீஸ் முடிச்சுட்டு வரப்போ பார்ப்போம். மோசமான விஷப்பூச்சிகள் அலைகிற ஒரு பகுதி. பைக் ரிப்பேர் ஆனது, ஒரு மெக்கானிக் இருந்தார். அந்த மெக்கானிக்கை தேடி போனாங்க. இந்த மெக்கானிக் ராத்திரி பார்த்தாரு, அதில் ஃப்ளக்கு ஃபெயிலியர் ஆகிட்டா. ஏன் ஃப்ளக் இப்போ கிடைக்காது, ரொம்ப தூரம் போனோம், ஏன்டா வேறு வண்டி ஃப்ளக் அவுத்து போட வழி இல்லை, அதனால வண்டியை விட்டுட்டு நீங்கள் நடந்து போங்க, காலையில் வாங்க, நாளைக்கு வாங்கினார். அவங்க நடந்து போகிறதுக்கும் ரொம்ப எப்படி போகிறேன்னு தெரில. அப்போ கையில் ஒரு டார்ச் லைட்டை கொடுத்து, இதை அடிச்சுக்கிட்டே போங்க, வழியில் பூச்சி வரும், விரியன் பாம்பு வரும், கட்டு விரியன் வரும், ரொம்ப மோசமான பாம்பு, நரி வரும், லைட்டை அடிச்சுக்கிட்டே போங்கன்னார். ஒரு லைட்டை அடிச்சுக்கிட்டே 2 பேரும் அவர் டார்ச் லைட்டை கொடுத்தா, டார்ச் லைட் எடுத்து 2 பேரும் அடிச்சுக்கிட்டே போகிறப்போ டார்ச் லைட்டு எவ்வளோ தூரம் வெளிச்சம் வரும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பையன் கேட்டான், அப்பா இவ்வளோ தூரம் தானே வெளிச்சம் வருது, இது நமக்கு ரொம்ப தூரம் வீட்டு வரையும் அடிக்காதே, எப்படி இது தெரியும்னா? அவங்க அப்பா சொன்னார், இப்போ நம்ம காலுக்கு தெரியுதில்ல, நம்ம கண் பார்க்குற தூரத்துக்கு நமக்கு முன்னால் என்ன பள்ளம் மேடு என்ன இருக்குன்னு தெரியுதில்ல, இதுதான் வெளிச்சம். ஒருவேளை ஆண்டவர் சொல்லப்போ, நாளையை குறித்து கவலைப்படாதீர்கள். டு நாட் ஒரி அபவுட் டு டுமாரோ, டு நாட் ஒரி அபவுட் டு யுவர் ஹார்ட், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் நாளையை குறித்து கவலைப்படுறீங்க. இன்றைய தினத்தில் அதின காலத்தில் நேர்த்தியாய் ஆண்டவர் செய்திருக்கிறார். காங்களை கவனித்து பாருங்கள், குருவிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் நூற்பதும் இல்லை சேர்ப்பதும் இல்லை, அவர்களுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுறப்போ எனக்கு ஏன் கொடுக்க மாட்டான்? நாளை குறித்து கவலைப்படாத, உனக்கு கொடுக்கப்பட்ட இன்னைய நிலைமை நீ கவனிச்சு பாருன்னு சொல்றார். இன்னைய நிலைமை நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் என்ன ஏசாயா வாசிக்கு கேட்ட அந்த முதல் பகுதி, பழைய ஏற்பாட்டு பகுதி சொல்லுது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டாம், நீங்க பணம் கொடுத்து வாங்க வேண்டாம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? தாகமா இருக்கீங்க, நீங்க ஏன் பசியா இருக்கீங்க? எலியாக்கு தாகமா இருக்கிற இடத்துல உணவு கிடைக்கலையா? நீ ஏன் தாகமா இருக்கிற? உன்னை ஏன் கவலைப்படுற? உனக்கு ஏன் கவலை இருக்கு? அந்த காலத்தில் நேர்த்திய யோசேப்பு கவலைப்பட்டாரா? ஜெயில இருக்கேன்னு கவலைப்பட்டாரா? கவலைப்படல யோசேப்பு. ஆபிரகாம் என் பெற்றோர்கள் எல்லாம் விட்டுட்டு யோசுவா 24:2 பாத்தீங்கன்னா, நதிக்கு அப்புறத்திலே வேறே தேவர்களை சேவித்து விடுதாங்கன்னா கடவுள் அழைத்த பொழுது அவருக்கு எதுக்காவது கவலைப்பட்டாரா? கவலைப்படவில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளுக்கு பின்னால வந்துட்டார்ல. அதே மாதிரி நாமும் எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம், வாழ்ந்த ஆண்டு நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். வியாதியிலிருந்து விடுதலை, மரண பள்ளத்தாக்கிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, அழிவின் பிரச்சனையிலிருந்து விடுதலை, மன துயரத்திலிருந்து விடுதலை, குழந்தையின்மையிலிருந்து விடுதலை, திருமணமாகல ஏற்ற காலத்துல நல்ல திருமணத்தை கொடுத்தார். அப்படிலாம் கொடுத்தார்ல, அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். எதுக்கு கவலைப்படணும்? எதுக்கு ஒரி போகணும்? நீங்க பணமும் கொடுக்கல, விலையும் கொடுக்கல. நீ கவலைப்படுறதால் ஒரு முளத்தை கேட்க கூட்ட முடியுமா? குறைக்க முடியுமா? குறைக்க முடியாது.
கிடையாது, நான் கவலைப்படாத ஒரு முழத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, என் சன்னிதானத்துல வச்சுட்டு நீ போயிருன்னு சொல்றாரு. ஏன்னா ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் சொல்றாரு. ஆண்டவரை நம்ம எப்ப தேடணுமோ 55 ஆர்ச் கண்டடையத்தக்கத்தில் சேருங்க. ஆனா நீங்க துன்மார்க்கன் தன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தன் வழிகளையும் விட்டு கத்தடத்தில் திரும்ப கடவன். நம்ம கேட்கிறப்போ துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தன் அக்கிரத்தை விட்டு கத்தடத்தில் எப்போ அதுதான் மன திரும்புங்கள் பரலோக சமீபமா இருக்குன்னு சொல்றார். அதுதான் கத்தடத்தில் திரும்புங்கள். நம் கடவுள்கிட்ட திரும்புறோமா? நம்முடைய பாவமான வாழ்க்கையில் அக்கிரமான வாழ்க்கையில இருந்து கடவுள்கிட்ட திரும்புறோமா? அதுதான் ஒரு பெரிய திருச்சபையை இன்னைக்கு திருச்சபை திறந்த நாளில் அந்த திருச்சபை திறந்த நாளில் ஆண்டவரோடு கடந்து வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவர் அந்த திருச்சபை திறக்கிறப்போ அந்த சாலமோன் ராஜாக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஹம்பிள் பண்ணோம், என்னை என் முகத்தை தேடி என்னை தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அதான் என்னத்தில் எனக்கு கவனமாய் செவி கொடுங்க, நான் உங்கள்கிட்ட செவி சாய்த்து கேட்கிறேன். ஏசாயா 55:3 சொல்றாரு. அதே மாதிரி நீங்கள் என் முகம் என்னிடத்தை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு ஆண்டோடைய சன்னிதானத்துக்குள்ள வந்துட்டோம். வந்த நாம் நம்மளை தாழ்த்துறான ஒண்ணுமே இல்லப்பா, நான் சாதாரண ஒரு மண் பாண்டன்னு சொல்லி ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணி நம்முடைய தேவைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம். சொல்லிட்டு அது சீக் டு த ஃபேஸ், கடவுள் இங்க இருக்கிறாரு நான் பார்க்க சொல்றாரு. தேடி பார்க்குறோம், முன்னால குருவானவர் தான் உட்காந்துருக்காரு, கடவுள் இல்லை. ஏன்னா நீதிமொழிகள் 15:21 துன்மார்க்கன் கர்த்தர் தூரமாக இருக்கிறார். அதுதான் ஏசாயா 50 துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை அக்கிரமகன் நினைவில் விட்டு கத்தட்ட எப்ப நம்ம அந்த பழைய நினைவுகளை விட்டுட்டு திரும்புறப்போ ஒரு விடுதலை கொடுக்க மாட்டவர். எந்த மனிதன் தன் நினைவுகளை விட்டு கத்தடத்துல திரும்புறானோ அங்க விடுதலை கொடுக்கும். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நாம ஆண்டவர்கிட்ட அப்படி விட்டு கொடுத்து வாழ்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? வெளிப்படுத்தல் 21:22 சொல்லுது, அவர் தேவாலயத்தை காணவில்லை, சர்முள்ள தேவனாய் கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அந்த தேவாலயம். ஆண்டவர் தேவாலயத்தை பார்க்கலையா? மைட்டி காடா ஆட்டுக்குட்டி எப்படி ரத்தத்தை சிந்தி நமக்கு விடுதலை கொடுக்கோ, பாவ மன்னிப்புக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துறோமோ அதே மாதிரி தன் ரத்தத்தை சிந்தி அவர் பலி கொடுத்தார், தன்னையே பலியாக கொடுத்தார். அதுதான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, இந்த ஆலயத்தில் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் இல்லை, ஆண்டவர் உங்கள் இருதயங்களில் இருக்கிறார். 1 கொரிந்தியர்ல சொல்றப்போ நீங்களே இந்த தேவாலயம், நீங்களே இந்த ஆலயம். 15 ஆண்டுகளுக்குள்ள கடந்து வந்த நீங்கள் நானும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு ரட்சிப்பை தேடி வந்திருக்கிறோம். ஒரு சிலர், ஒரு குருவானவர் சைலஸ் ஞானதாசுங்கிற ஒரு குருவானவர், மூத்த குருவானவர், பேராயர் சாஸ்திரிவனுடைய ஃபிட்டு, ஒரே குரூப், ஒரே அணி, ஒரே ஏஜ். அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். மூத்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு, 2வது பொண்ணு கல்யாணமே ரொம்ப தள்ளிக்கிட்டே போகுது. அவங்க வீடு மகாலிபுரத்தில் ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு போனாராம். போகிற வழியில் திங்க் பண்ணிக்கிட்டே போனாராம். அவர் தான் கார் ஓட்டிக்கிட்டே, என்னை மாதிரி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், அவருக்கு 45 வருஷமாக டயபெட்டிக் இருக்கு. அவர் டயபெட்டிக் கார் ஓட்டிக்கிட்டே போனாராம். போகிறப்போ திடீர்னு ஒரு சர்ச்சுக்குள்ளே போகணுன்னு ஞாபகம் வந்துதான். அந்த கோவளம் போனீங்கன்னா நான் ஒரு ரோடு திருப்பத்தூர் அதுக்குள்ளே போவோம். லெஃப்டில் கோவளம் போவோம், நேரே மாலிபுரம், இப்படி போனால் சென்னை வரும். அது லெஃப்டில் போனால் ஒரு ஈசிஐ சர்ச் இருந்துச்சா, ஏதோ சர்ச், பேரெல்லாம் பார்க்கல, சர்ச்சு கோபுரம் தெரிஞ்சது. உள்ளே போய் ஜெபம் பண்ணாராம். அப்பா, எனக்கோ வயசாகுது, நானும் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், ஸ்ட்ரென்த்து பண்ணியிருக்கேன், என் பிள்ளைக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல, நல்லா படிச்சிருக்கா, நல்ல பிள்ளை, ஒரு மாப்பிள்ளையை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போனாராம். போய் அந்த வீட்டில் அவங்க தென்னை மரம் பக்கத்தில் சிஎஸ்ஐ சர்ச், அந்த தோமா ஆலயம் என்று மாலிபுரத்துக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னால் அவங்க வீடு இருக்குது. சின்ன வீடு, பங்களா மாதிரி வச்சுருக்காரு. அங்கே போய் அங்கே நிற்கிறாராம். போனோன்னு ஃபோன் வந்து தான், அன்னைக்கு வேளச்சேரியில் ஐயராக இருந்த ஒரு தம்பி இன்னைக்கு ஹவுஸ் ஆஃப் ப்ரேயரில் ப்ரெஸ்பெக்ட் அது அசிஸ்டன்ட் பாஸ்டாக இருக்கார். அந்த தம்பி ஃபிக்ஸ் ஆகிட்டான். இதுதான் திருச்சபை. திருச்சபைக்குள்ளே வந்துன்னா கடவுளுங்க இருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீ நிற்கிற தேவாலயம் எப்படி? என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். நம்ம எப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோமோ தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்க மாட்டவர். அதுதான் அவருடைய வசனம், அதுதான் அவருடைய வார்த்தை.
நீ என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் உங்களை தருவேன் என்று சொல்கிறார். ஒருவேளை நாம் 15வது ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவற்றை எப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? வாதை உந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. அவர் அந்த குருவானவர் சைலஸ் ஞானதாஸ் ஐயா ஜெபம் பண்ணது மட்டும் இல்லை, எனக்கு என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை கொடுத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு ஏதாவது செய்கிறேன்னு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாராம். அந்த மகாலிபுரம் வீடு அங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர். திரும்பி சென்னைக்கு வர்றதுக்குள்ளே அடுத்த நாள் அன்னைக்கு சாயங்காலம் காலையில் போகிறார், ஈவினிங் கிளம்புறதுக்குள்ளே அந்த திருச்சிவில் 65 ஃபேமிலி, 65 ஃபேமிலிக்கும் 1500 ஒரு குக்கர் கொடுத்துட்டாராம். ஃபோன் பண்ணி இறக்க சொல்லிட்டாராம். ஏதோ ஒரு கடைக்கு ஃபோன் பண்ணி இறக்குங்கன்ட்டாராம். ஒருவேளை இன்னைக்கு இப்போ இந்த 15வது ஆண்டு உள்ள வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ஆண்டுடைய சன்னிதானத்தில் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்வை நினைத்து நாம் திரும்பி பார்க்க வேண்டும். திரும்பி பார்க்கிறப்போ நிச்சயமா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தவறை நம் ஆண்டவர்கிட்ட உணர்ந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கிறப்போ அவர் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், பெத்தேலுக்கு போகாதீங்கள், கில்காலுக்கு போகாதீங்கள், இங்கெல்லாம் உங்களுக்கு நீங்க யூதாவுக்கு போக வேண்டாம். அந்த அன்னாள் குழந்தையை பிறக்கல. அன்னாளுக்கு கணவர் எல்கானா 2 மனைவி, 3 மனைவி பெண்ணினாளுக்கு குழந்தை இருந்தது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு ஞானம் வந்துச்சு அந்த அம்மாக்கு. முதல் மனைவிக்கு குழந்தை இருக்குன்னா அப்ப அந்த ஆணோடைய தவறு இல்லை, எனக்கு குழந்தை இல்லை என்னுடைய தவறு, கடவுள் ஏதோ நோக்கத்தோடு எனக்கு குழந்தை கொடுக்கல. அந்த அம்மா தன்னை உணர்ந்து ஜெபிக்குது, என் கற்பத்தை அம்மா அடைச்சிங்க, என் சிறுமையா நோக்கி பாருங்கன்னு அந்த 1 சாமுவேல் 1:11 அந்த அம்மா ஜெபிக்குது. ஜெபிச்சு ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்போ என்ன நடக்குன்னா அந்த அம்மாக்கு ஏற்ற உற்பத்தி காலத்துல 9 மாசத்துல 270 நாள்ல அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார். அந்த ஆண் குழந்தையை ஆண்டோடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஒருவேளை அதுதான் பவுலடிகள் 1 கலாத்தியர்ல சொல்றப்போ, நான் இப்ப இல்ல தாயின் கருவில் இருக்கிற முன்னே, எரேமியா 1:5 சொல்றார், தாயின் கருவில் வெளிப்படும் முன்னே உன்னை ஜாதிகளுக்காக தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. இது தாவீது ராஜா சங்கீதம் 71 தாயின் கற்பத்தில் உற்பத்திக்கு முன்னே நீர் என்னை தெரிந்து கொண்டீங்கன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவற்ற இந்த உன்னத பணிக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? இந்த 15வது ஆண்டு விழாக்குள்ள வந்திருக்கிற நீங்கள் நானும் இந்த ஆலயத்தின் மூலம் நாம் ஒரு திருச்சபை, ஐயா நாங்க 15 வருஷம் எத்தனை ஆலயம் நீங்கள் கட்டி கொண்டிருக்கீங்கன்னு ஆண்டவர் கேட்கிறார் உங்களை பார்த்து. எத்தனை பேருக்கு நீங்க காஸ்பல் சொல்லி கொண்டிருக்கீங்க? எத்தனை ஏழைக்கு நீங்க உணவு கொடுக்குறீங்க? ஒரு பிள்ளைய ஸ்கூல்ல படிக்க வைக்கன்னா என்எம்எஸ் சார்பா 1500 ரூபா வாங்குறோம் ஒரு மாதத்திற்கு. டெய்லி 50 ரூபாய் ஒரு வேளை டிஃபன். அந்த பிள்ளைக்கு நீங்க நம்ம ஒரு வேளை டிஃபன் தான் விடுறோம், அந்த பிள்ளைக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்குறோம், 2 வேளை ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம், வருஷத்துக்கு 4 ட்ரெஸ் கொடுக்குறோம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம், பேக் கொடுக்குறோம், தங்க இடம் கொடுக்குறோம், போக்குவரத்துக்கு டீயை கொடுக்குறோம். அந்த பிள்ளைக்கு நம்ம கொடுக்குற 1500 ரூபாயில அந்த பிள்ளை எத்தனை படிக்குது? அந்த சமுதாயத்துல இதுவரை யாருமே படிக்கல, அந்த பிள்ளை தான் படிக்குது. அவங்க சமுதாயத்துல 150 கிலோமீட்டருக்கு 100 கிலோமீட்டர் ஸ்கூலே இல்லை. நம்ம கொடுக்குற ஒரு நாளைக்கு 50 ரூபாய் பணத்துல அந்த பிள்ளை 3 வேளை சாப்பிடுது, 2 வேளை ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம், 4 ட்ரெஸ் கொடுக்குறோம், பேங்க் கொடுக்குறோம், கிறிஸ்துமஸ் கிஃப்ட், நியூ இயர் கிஃப்ட், ஃபீஸு, போக்குவரத்து எல்லாம் கொடுக்குது. நம்ம கொடுக்குற 50 ரூபாயில நம்ம ஒரு வேளை டிஃபன் தான் அர்ப்பணிக்கிறோம். ஆனா அப்படி கொடுக்குறப்ப என்ன நடக்குன்னா, யாரு மிஷன் ஃபீல்டில் போய் அப்படி அர்ப்பணிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். திருப்பத்தூர்ல வாணியம்பாடி பக்கம், வேலூர் தாண்டி திருப்பத்தூர், ஜமுனாமுத்தூர், ஜவ்வாது மலையில ஜமுனாமுத்தூர் ஒரு ஹாஸ்டல் இருக்கு, லேடிஸ் ஹாஸ்டல். பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூலு. அங்கேருந்து 150 கிலோமீட்டருக்கு 50 கிலோமீட்டருக்கு ஸ்கூல் இருக்குல்ல, 50 கிலோமீட்டருக்கு பஸ் இல்லை, நடந்து தான் வரணும். அது திருவண்ணாமலை மாவட்டம்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து அவங்க நடந்து தான் வரணும். பெண் பிள்ளைகள், அப்பா தனக்கு இஷ்டமான பெண்ணோடு போயிடுவார், அம்மா தனக்கு இஷ்டமான ஆணோடு போயிடுவார். இந்த பொம்பளை பிள்ளைய போட்டு இந்த பிள்ளைய போட்டு போயிடுவாங்க. பாட்டியோ தாத்தாவோ ஆதரிக்கணும், அந்த பிள்ளைய வளர்க்கணும். அது அவங்களுடைய பாரம்பரியம், ட்ரெடிஷன். ஸ்கூல் இல்லை, கல்வி இல்லை.
இங்க இருந்து ட்ரெயின்ல போனா 6 மணி நேரம், 5 மணி நேரம், 3.5 மணி நேரம் ட்ரெயின். கார்ல போனீங்கன்னா 5 மணி நேரம். போய் பார்த்து பாருங்க. உங்களை NMS அழைச்சிக்கிட்டு போக வெளியே ஒரு சகோதரி இருக்காங்க, உஷான்ற பெயர், அவருடைய கணவரோடு இருக்காங்க. ஒரு நாள் கிறிஸ்துமஸ் காலம் அந்த பிள்ளைகளை போய் பாருங்க, அந்த இடத்த பாருங்க. இன்னைக்கு என்ன நடக்குன்னா, நம்ம கொடுக்க 50 ரூபா, ஒரு நாள் 50 ரூபாயில திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவங்க தான் SSLCயில் ஃபர்ஸ்ட் மார்க், +2ல ஃபர்ஸ்ட் மார்க். அவங்க தான் ஹாஸ்டல்ல அப்பா அம்மா இல்லாம, அப்பா அம்மாவே இல்லை, தாத்தா வளர்க்குறா. தாத்தாக்கு 85 வயசு, அவருக்கு நடக்க முடியல. அவர் தான் அந்த பிள்ளைக்கு கார்டியன். அப்படிப்பட்ட நிலையில் இருக்க பிள்ளைகளை NMS ஆதரித்து கொண்டு அதேபடி வட இந்தியாவில் நான் சொன்னேன் ஷேடல் பனித்தளம் மீட்க முடியல. அந்த பனித்தளத்தை 14 ஏக்கரை அங்க இருக்க மக்கள் எல்லாம் அவங்கவுங்க வச்சிருக்காங்க. அதை மீட்பதற்கு இன்னைக்கு பல லட்சங்கள் தேவைப்படுது. NMSல பணம் இல்லை. அங்க இருக்கவன் வேலை செஞ்ச அந்த டாக்டர், அங்க இருந்தவங்க அந்த LMSக்கும் லுத்ரன் மிஷனுக்கும் NMSக்கும் பிரச்சனை வந்தாலும் லுத்ரன் மிஷன் மூலம் ஜெர்மன் வந்து தன்னுடைய பணத்தை அனுப்பதை நிப்பாட்டிச்சு. அந்த ஹாஸ்பிட்டலை மூடிட்டாங்க. 4 ஆம்புலன்ஸ், 10 கார்லாம் உள்ள அப்படியே நிக்குது. வேலை செஞ்சவங்க எல்லாம் உள்ள அப்படியே இருக்காங்க. அந்த பணித்தளத்தை நம்ம திரும்ப எடுக்க முடியாத நிலைமை. நிறைய பணம் தேவைப்படுது. ஆனா 1 ரூபாய்க்கு கொடுக்கப்பட்ட சொத்து இன்னைக்கு நம்முடைய. நீங்க அந்த பணித்தளத்தை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, ஜெபிங்க. ஷேடல் பனித்தளம் மத்திய பிரதேசத்துல, அந்த தெருக்கு பேரே கூகுள் மேப்ல சர்ச்சி ஸ்ட்ரீட் மிஷன் ஹாஸ்பிட்டல் போட்டாதான் வரும் இன்னைக்கும். ஆனா நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கு. இதுக்கு அவங்களுடைய ஜெபத்தை அன்போடு எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு இந்த 15வது ஆண்டு விழாக்க வந்திருக்கிற நீங்களானோ, அந்நாளுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார். நம்ம அடிமைத்திலிருந்து நமக்கு எத்தனையோ விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் இவ்வளவு வாழ்வு கொடுத்திருக்கிறார். பெற்ற வாழ்வை நாம் நினைக்கிற மக்களாய் ஐயா இந்த திருச்சபையோடு இணைந்து நீங்கள் பல திருச்சபை கட்டப்பட ஆண்டவர் அழைக்கிறார். ஐயா நான் இவ்வளவு காணிக்க கொடுக்கிறேன் நீங்க சொல்லி இப்ப உங்க வேதனையை சொல்லி ஜெபிங்க. அடுத்த வருஷம் இதே ஆண்டு விழால நீங்க சாட்சி சொல்லுவாங்க, ஆண்டவர் நான் ஜெபித்தேங்க, ஆண்டவர் சத்தத்தை கேட்டார், விடுதலை தந்தார், சாட்சி சொல்வீங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். பவுலடிகள் சொல்லலையா? சொல்ல போய் தான் வேதத்துல 13 புத்தகங்கள் எழுதுறார். 13 புத்தகங்கள். பவுலடிகளுடைய தாட்டு பெருசா இருக்கு. அப்படி உங்களை உயர்த்தும் ஆண்டவர், தாயின் கற்பத்திலிருந்து அழைத்தவர், உண்மையுள்ளவர், உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு வேலை இல்ல பிள்ளை இல்ல, முதல் பிள்ளை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், மிஷன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுங்க. மிஷன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. மிஷனரியாக மாற்றுங்க, மாற்றி ஒப்பு கொடுங்க. இல்ல ஒரு 6 மாதம் 1 மாதம் மிஷத்துக்குள்ள டீச்சரை அனுப்புங்க. அப்படி அனுப்புறப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனாய். IMSல 9 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல அவங்களுடைய தேவை டீச்சர்ஸ். அவங்க கேட்கிறாங்க 6 மாதம் 1 வருஷம் உங்க பிள்ளை ஷார்ட் டைம் ஒர்க்குக்கு அனுப்புங்க, ஆசீர்வதிக்கப்படுறோம்னு சொல்றாங்க. நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒரு விசை கூட இந்த 15வது ஆண்டு விழாக்கு வந்திருக்கிற நீங்கள் நானும் தகப்பனே உண்மை நோக்கி வந்திருக்கிறோம். எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே, ஒரு இரக்கத்தை தாங்க, என் கண்ணீரான வாழ்வை மாற்றுங்கப்பா, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்க என்று நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே. கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா, கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிஷியே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிஷியே என்னாலும் வெற்றி தருவே. தோத்திரமே அப்பா
அப்பா தோத்திரமே தோத்திரமே அப்பா தோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஆம் தகப்பனே, தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ரெட்டில்ஸ் நியூ பிகின் ஆலயத்தை முதல் கரத்தில் தருகிறோம். ஒரு விசை கூட யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து உம்முடைய சத்தியத்தை சரியாக சொல்கிற மனிதன் என்று வேதம் 15:21-2 சொல்கிறீங்கப்பா. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் பரிதானம் வாங்காமலும் நீதியின்படி விசாரிக்கிறோம் என்று 15:6 சொல்கிறீங்கப்பா. ஒரு விசை கூட நாளில் 15வது ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய தேவைகளை சந்திங்க. எங்களுடைய தொழில்களில் பின்தங்கின நிலைமையில் இருக்கிறோம். இந்த மழையினால் நிறையா பாதிப்புப்பா, நனைஞ்சி பின்தங்கின நிலைமையில் இருக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க. இப்படிப்பட்ட மழையில் அநேக மக்கள் நனைந்து கெட்டுப்போன மக்கள் முன்னேற்றமான பாதை இல்லை. எவ்வளோ மக்கள் பின்தங்கின சிறு தொழில்கள், சின்ன சின்ன கடைகள், சின்ன பிஸ்னஸ் வாங்கி அன்றாடம் வாங்கி விற்கிற மக்களைப்பா, அந்த மக்களை ஆசீர்வதிங்க. அவங்க துன்ப நாளை மாற்றி கொடுங்க. கண்ணீரோடு இந்த நாளில் தகப்பனே, நான் கேட்ட சத்தியத்தின்படி ஒரு மிஷினரிக்கு 4000 ரூபா கொடுக்குறேன்ப்பா, ஒரு சைல்டு சப்போர்ட் 1500 ரூபா கொடுக்குறேன்ப்பா, ஒரு விசை கூட ஒரு பிள்ளைக்கு, ஒரு டே கேர்ஸ் பிள்ளைக்கு 50 ரூபா கொடுக்குறேன்ப்பா, நான் ஏதாவது இந்த ஊழியத்துக்கு கொடுக்குறேன்ப்பா, என் துக்க நாட்களை மாற்றி கொடுங்க. நாளைக்கு ஃபைனான்ஸ்கார் வருவார், வாங்கின பொருட்கள் நனைந்துருச்சு, என்னையால் இப்போ ஃபைனான்ஸ் கட்ட முடியாத சூழ்நிலை, இதோ இந்த மழையில் இந்த வெள்ளத்தில் பின்தங்கின நிலைமையில் இருக்கிறேன், ஏக்கத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. இதோ ஃபைனான்ஸ் வாங்கிட்டேன், 4 நாள் 5 நாள் லீவு, சம்பளம் வரல, சோத்துக்கே சாப்பாட்டிற்கே வழி இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையில் ஃபைனான்ஸ் கட்ட முடியாத நிலைமை, நான் என்ன பண்ணுவேன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளப்பா. சீட்டு கட்டணும், நான் என்ன செய்ய முடியும்? ஏக்கத்தோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளப்பா. இவ்வளோ வேதனை, இவ்வளோ துன்பம் தகப்பனே. நீங்கள் சொன்னீங்க உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதான்னு சொன்னீங்க, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொன்னீங்க, இது ஷேடோ ஆஃப் டெத்துன்னு சொன்னீங்க, அந்தகாரம் மரண திகில்னு சொன்னீங்க. எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு முழுமையான விடுதலை, எனக்கு ஒரு விடியலான வாழ்வை தாங்க ஏக்கத்தோடு அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளப்பா. இது எங்க திருச்சபையோடு இணைந்து நாங்கள் வாதத்தில் ஒரு முறை வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு போவோம், ஏழை மக்களை கண்டெடுப்போம், இன்று கொடுக்கப்பட்ட இந்த பொருட்களை ஏழை மக்களுக்கு கொடுப்போம், எங்களுடைய கிராமத்து திருச்சபைக்கு, எங்களுடைய திருச்சபை சார்ந்த கிராமத்து திருச்சபைக்கு கொடுப்போம் என்று அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளை உமது கரத்தில் தருகிற தகப்பனே, மனமிறங்கப்பா. தன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொன்னீங்க, இதோ இந்த இத்திருப்பட்ட வேதனை, இந்த துன்பங்களோடு கடந்து வந்திருக்கிறேன். என் மகளுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியல்ல, இதனால டைவர்ஸ்ங்கிற ஒரு நிலைமையில இருக்கு தகப்பனே. நீர் அந்த கற்பத்தை தொட்டு ஆசீர்வதிங்க. அந்த குழந்தைய சாமியில போட உடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, தன் கணவர் தன்னை விட்டு கடந்து போய் பல ஆண்டுகள் ஆச்சு, ஐயா என்னுடைய கஷ்டம், என்னுடைய வேதனை, என்னுடைய முடியாத நிலைமை, ஒரு விஷயம் கூட என் கணவருக்கு தேவையான ஞான பலனை தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்கு தகப்பனே, மனம் இறங்கப்பா. ஐயோ வியாபாரத்துல தோல்வி அடைந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிசினஸ்ல தோல்வி அடைந்தது மட்டுமல்ல, லைஃப்லயே தோல்வி அடைஞ்சிருக்கோம். எங்களுக்கு அந்த லூக்கா 1:78-79 படி எங்களுடைய கால்கள் சமாதானத்தில் நடக்குமா என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்குமா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. ஒவ்வொருவரும் பிரச்சனை இருக்கட்டும், பாதுகாக்கிற கரம் இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.